பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையோருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 58, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது சூரிய தியானம் 57 சொல்லியிருந்தேன். தற்போது 58 சில முக்கியமான விஷயங்களை சொல்ல இருக்கின்றேன். அதாவது இந்த சூரிய தியானத்தில் ஆசிரியர்கள் சில பயிற்சிகளை, நேரங்களை கடைபிடிப்பதற்கும் உணவு முறைகளை எப்படி சமைக்க வேண்டும், எவ்வளவு நேரம் சமைக்க வேண்டும், அதை எப்படி உண்ண பழக வேண்டும் என்று ஒரு சில ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் மாணவர்களுக்கு. அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். அந்த பணிகளை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது அந்த வயிற்றுக்குள் போனால்தான் அந்த வயிற்றில் உள்ள ஒரு சில சத்துக்கள் உருவாகக்கூடிய நேரங்களாகும். அது அந்த நேரத்தில் அந்த மாதிரி உணவை எடுத்து பழகினா மட்டும்தான் ஒரு 2 வருட காலம் அப்படியே பழகி கொண்டே வரும்போது ஒரு நோய்வாய்ப்படும் போது அவர்கள் ஒரு மருந்தையோ ஒரு உணவையோ சொல்லும் போது அவங்களுக்கு அந்த கடைபிடித்த, ஏற்கனவே எப்படி கடைபிடித்தார்களோ அந்த பயிற்சி இவங்களுக்கு இருக்கிறதுனால எளிமையாக போய்விடும். உடனே செய்து சாப்பிட்டு தன் உடலை சரி செய்து கொள்வார்கள். ஏனென்றால் ஒரு நோய் உடலுக்கு வந்தால் 3 நாள், 5 நாள், 7 நாள், அப்புறம் 14 நாள், அதை விட்டா 21 நாள், அதை விட்டா 27க்கு அப்புறம் 42 நாள், இவ்வளவுதான் நோய். அதாவது முதல்ல வர நோய் 3 நாள்ல சரியா போச்சுன்னா பரவாயில்ல, ஓரளவு ஒழுக்கம் கடுமையா இருக்குன்னு சொல்லலாம். 5 நாள் தொடர்ந்தது என்றால் வியாதி கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதுக்கு உணவு ஒழுக்கம் சரியா கடைபிடிக்கவில்லை. அதே 7 நாளாக இருந்தால் உடல் ஒழுக்கமும் உணவு ஒழுக்கமும் கொஞ்சம் ஓய்வு அதிகமாக இருக்க வேண்டும் என்பது விளக்கமாகும். அதே 14 நாள் அப்படி அதிகரித்தால் அதுவும் ஓய்வுல ஒரு 5 நாள் அவசியம் இருக்க வேண்டும். அதே 21 நாளாக இருந்தால் 1 மாத காலம் மருந்து எடுக்க வேண்டி இருக்கும். அதை விட 41 நாளாக இருந்தால் 1 வருட காலம் முதல் 2 வருட காலம் வரை அவர்கள் உடலுக்கு மருத்துவர் பணி செய்ய வேண்டியிருக்கும். கடுமையான உடல் ஒழுக்கமும் உணவு ஒழுக்கமும் கடைபிடிக்க வேண்டியிருக்கும். அல்லது அதற்கு மீறி நோய் தீவிரமடைந்து விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது, உடலை விட்டு உயிர் நீங்கிவிடும் என்பதாகும். ஆகவே உடல் நம்ம எப்படி பயன்படுத்தி, எப்படி பாதுகாப்பு செய்து, எப்படி பழக்கி வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல்தான் அந்த உடல் தன் வசப்படும். ஆகவே உடல்ல உயிர் தங்க வேண்டும் என்றால் உணவு ஒழுக்கம் அவசியமாகும். அந்த சொர்க்கவாசல் திறந்தவர்கள், சுத்த உஷ்ணத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் உயிர் பலி உணவை உண்பவரிடத்தில் அதிக நேரம் உரையாடுவதோ, அவர்களுடைய இருப்பிடத்திற்கு செல்வதோ, மரணம் சம்பவித்த இடத்திற்கு நீண்ட நேரம் 5 நிமிடத்திற்கு மேல் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதோ, அந்த இடத்தில் இருப்பதோ, விசேஷ இடங்களில் ஒரு 10 நிமிடம் முதல் 15 நிமிடத்திற்கு மேல் செலவழிப்பதோ தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த சொர்க்க வாசல் துந்துவிடும். ஏனென்றால் எல்லாரும் தன்னை போல் இருக்க மாட்டார்கள் என்பதை உணர வேண்டும். அதற்கு கூட இருக்க சுற்றத்தார், உறவுகள் எல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும். பயிற்சி காலங்களில் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். பயிற்சி ஒரு 18 வருஷத்துலேருந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், எதை எப்படி சாப்பிடணும் தெரியும், ஆசிரியர்கிட்ட முழுமையா கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர்கள் மருந்து செய்யறதுலேருந்து
அளவோட பேசுறதுல இருந்து எல்லாமே கடைபிடித்து வைத்திருந்தார்கள். 4 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணுவது, மதிய தியானம், மாலை தியானம், இரவு தியானம் என இப்படியெல்லாம் அவங்க ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிறார்கள். உடலுக்கு எங்கேயும் போய் தங்குறது இல்லை, தனக்கு ஒரே இருப்பிடத்தில் மட்டும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் வேண்டுமானால் துணிஞ்சு ஒரு இடத்துக்கு போகலாம், வரலாம். எந்த ஒழுக்கங்களையும் கடைபிடிக்காமல், முழுமையாக கற்றுக்கொள்ளாமல், ஆசிரியர் பேச்சு கீழ்ப்படியாமல் இருந்தால் பயிற்சி காலங்களில் இருப்பவர்கள் இந்த விதிமுறைகளை தாண்டி செயல்படாமல் இருப்பதுதான் உத்தமம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.